ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரமண்டா தரமானவன். நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு வீர வணக்கம். தங்கவயல் இன்று தேசப்பற்றால் திளைத்தது. கார்கில் விஜய் திவஸை முன்னிட்டு இந்திய மண்ணிற்காக தங்களது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர்களுக்கு தங்கவயல் வார் மெமோரியலில் முன்னாள் இராணுவ வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள், NCC மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து உணர்வுபூர்வமான வீர வணக்கம் செலுத்தினர். ரன் ஃபார் கார்கில், ரன் ஃபார் கார்கில் ஹீரோஸ் என்ற விழிப்புணர்வு ஓட்டத்தில் மாணவர்கள் தேசிய கொடியை ஏந்தி ஜெய்ஹிந்த், பாரத் மாதா கி ஜெய், வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கங்களுடன் வார் மெமோரியலை வந்தடைந்தனர். குறிப்பாக ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பான முயற்சியால் கடந்த 15 ஆண்டுகளாக கார்கில் விஜய் திவஸ் உள்ளிட்ட அனைத்து தேசிய மற்றும் தேசப்பற்று நிகழ்ச்சிகளும் இந்த வார் மெமோரியலில் தொடர்ந்து சிறப்பாக நடத்தப்பட்டு வருகின்றன. இந்திய வீரர்களின் தியாகத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் புனித இடமாக விளங்கும் இந்த வார் மெமோரியல் இன்று தங்கவயலில் தேசப்பற்றின் அடையாளமாகவும் தேசிய ஒற்றுமையின் சின்னமாகவும் திகழ்கிறது. இந்த நிகழ்ச்சி நம் இந்திய மண்ணின் வீரத்தையும் எல்லையில் உயிரை அர்ப்பணித்த தியாக வீரர்களின் அழியாத தேசப்பற்றையும் இன்றைய இளைஞர்களின் மனதில் விதைத்த எழுச்சிமிகு நிகழ்வாக அமைந்தது. ஒரு வீரனின் தியாகமே நம் சுதந்திரத்தின் அடித்தளம். நம் தேசிய கொடி பெருமையுடன் பறப்பதற்கு காரணம் எல்லையில் உயிரை அர்ப்பணித்த வீரர்களின் தியாகமே. அவர்களின் வீரமும் தியாகமும் தேசப்பற்றும் என்றும் நம் இதயங்களில் நிலைத்திருக்கும். வீரர்களின் தியாகம் அழியாது. இந்திய மண்ணின் பெருமை நிலைத்திருக்கும். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். ஒரு பேரே வரலாறு. जनगणमन अधिनायक जय हे गुजरात मराठा द्राविड उत्कल वंदा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलसित रंगा सर्व शुभ नामे जागे सर्व शुभ आशीष माता जय हे जय हे कारगिल वार हीरोज की जय, कारगिल वार हीरोज की जय, कारगिल वार हीरोज की जय. ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரமண்டா தரமானவன். உன் பேர கேட்டா உடல் உறைஞ்சே போகும். உன் விழியில பார்த்தா மனம் பறஞ்சே போகும். நீ தூணானி
இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே ஒரு பேரே வரலாறு இவன் வெறி இறங்காதே இவன் கொடியை இறங்காதே இவன் முடி வணங்காதே புயல் தலை கொத்தாதே முக்காலத்தில் எவரும் ஒரு இணை கிடையாதே இவன் புகழ் அறியாதே சிங்கம் நிறையாகாதே கோடி அலைகள் நீயும் எங்க போன போதும் போகும் வழியே இந்த விடியே ஒரு மழையா தெரிக்கும் ரத்த சந்தோஷம் நாங்க நன்றி சொல்லும் நேரம் எங்க மனமே ஒத்தினமே எங்க கனவா சுமக்கும் உனக்கே ஒரு யுத்தம் இனியே உயிரே உடல் ரத்த துளியே வருவேன் ஒரு பக்க துணையே உயிரின் உயிரே அழியா இந்த மாலின் கலையே முடியாது இந்த ரத்த கரையே களத்தில் இவன் இருக்கும் வரையே இருக்கும் பயமே ஒரு பேரே வரலா அரிஷா Respected Chief Guest Amit Kumar Misra, CSO, BJML. Respected Major Karthikeyan Saab, Service, Bangalore, USA. B.M. Babu, retired CSD Canteen Manager, 10 Karnataka Battalion, Senior Veteran, Veer Naris, ex-servicemen families, NCC cadets, any my dear brothers and sisters, Jai Hind. On behalf of ex-servicemen Welfare Association, War Memorial, KGF, and the people of KGF, Golden City, I extended a very warm and respected welcome to you on their sacred occasion of Kargil Vijay Divas. Today, 26 July, remember the courage and the supreme sacrifice of our brave soldiers in Operation Vijay 1999. More than 527 of our motherland at Kargil and Dras. Sir, Madam, your presence today at our nearly nation-weighted KGF War Memorial is a great honor to all ex-servicemen Welfare Association and martyrs. Your support gives strength to our veteran, inspired our youth. आज आप सबको पता है कि हम लोग यहाँ पे विजय दिवस मनाने के उपलक्ष्य में एकत्रित हुए हैं। आज का दिन भारतीय आर्मी की गौरवशाली इतिहास में स्वर्णिम अक्षरों में लिखा गया दिन है, क्योंकि 1999 में पाकिस्तान ने धोखे से भारत के जो स्ट्रेटेजिक लोकेशन है जैसे द्रास, बटाली, करगिल सेक्टर में, वहां पे क्या होता था कि जो अपना हाई एल्टी पोस्ट होता था, सर्दी के समय पे दोनों पोस्ट इंडिया की तरफ से भी और पाकिस्तान की तरफ से भी वो वैकेंट कर दिए जाते थे और दोनों की फौज नीचे आ जाती थी। और जब सर्दी खत्म होता था तो फिर वो ऊपर हाई एल्टी पे जाके पोस्ट को कैप्चर कर लेते थे। लेकिन पाकिस्तान ने धोखे से, जब भारतीय फौज नीचे आ गई, लेकिन उन्होंने अपने मुजाहिद को के भेष में अपने रेंजर्स को ऊपर बैठा दिया और जिससे भारत की सुरक्षा खतरे में पड़ गई। NH-1 सीधा टारगेट पर आ गया और अगर हमारे वीर जवानों, वीर अधिकारियों ने अपनी सूर गाथा से अगर करगिल विजय नहीं किया होता तो आप आज इमेजिन नहीं कर सकते जम्मू कश्मीर भारत का अभिन्न अंग नहीं होता। सियाचिन, लद्दाख सारा कट हो जाता और ये पाकिस्तान में चला जाता। लेकिन भारत के वीर जवानों, भारतीय आर्मी की शौर्य गाथा के कारण ही हम लगभग ये 2 महीने की जो लड़ाई थी, इसमें 527 जो आधिकारिक रिकॉर्ड है, 527 अधिकारियों और जवानों ने वीर बलिदान दिया। उसके अलावा 1300 से अधिक जवान उसमें जख्मी हुए, अधिकारी जख्मी हुए
लेकिन इसकी परवाह किए बगैर भारत का जो शान है, भारत का जो आन है, जम्मू एंड कश्मीर भारत का अभिन्न अंग है, तो ये इसमें आर्मी का बहुत बड़ा योगदान है। हमेशा जिस भी फील्ड में हम हैं, नेशन फर्स्ट की भावना से काम करें और आगे बढ़े, देश को आगे बढ़ाए, यही हमारी शुभकामना है। थैंक यू। காலையில வந்துருங்க, இங்க வந்துட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணோம் அது சொல்லிட்டு அது மட்டும் பண்ணிட்டு போறது கிடையாது. ஐம் சாரி ஐம் கமிங் டு தமிழ் அண்ட் ஈவன் ஐ வாண்ட் டு கம் இன் கன்னடா ஆல்சோ. இது ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் ஏன் இந்த எக்ஸர்சைஸ் எல்லாம் ஏன் பண்றாங்க, இது அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னாக்கா நாங்க இங்க வந்திருக்கோம்னாக்கா எங்களை நீங்க பார்க்கணும். ஓ இவர் யாரு, இவர் ஒரு சார் சிஎஸ்ஓ, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஆர்மி ஆஃபீஸர், இவங்க எப்படி ஆனா இவங்க லைஃப்ல எவ்வளவு ஸ்ட்ரகிள் இருந்தாச்சு. இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து இந்த வார் மோடில் வரதுக்கு காரணமா இருந்திருக்காங்க. சோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுட்டு உங்க லைஃப்பை வந்து அந்த வழியில எடுத்துட்டு போகணும். அதுக்கு என்ன நெக்ஸ்ட் உங்க இது நீங்க அதை அச்சீவ் பண்ணணும். சோ அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல நாள்ல வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டு 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூப்பிடுறோம், 4 பேரை வந்து கூப்பிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கும் சரி இல்ல அவங்க பசங்களுக்கும் சரி நம்ம சொல்லி தரோம். இங்க இருக்க எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்மே அவங்க லைஃப்ல ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. ஒரு டைம்ல வந்து அவங்க செலக்ஷன் ஆகி வந்ததுல இருந்து லாஸ்ட் வெளியே வர வரைக்கும் அது எந்த ஃபோர்ஸ்னா இருக்கட்டும், அது ஆர்மினா, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இல்ல பாராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் இல்ல ஏதாவது இருக்கட்டும், எல்லாம் வெளியே வர வரைக்கும் அவங்க லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஸ்ட்ரகிள்னால நீங்க என்ன படிச்சீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லாஸ்ட்லி நான் வந்து I take this opportunity to thank all the ex-servicemen. Really, I'm feeling very happy, and even for the dignitaries who are here with us to grace this occasion and to make this an immemorial and an event. And எல்லா எக்ஸ்பீரியன்ஸ்மேன் கூட என்னோட மனசார நான் வந்து தேங்க்யூ சொல்றேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கோஆர்டினேஷன் இதே மாதிரி நம்ம வந்து எடுத்துட்டு போகணும். நான் முன்னால இதே மாதிரி நம்ம எடுத்துட்டு லைஃப்ல வந்து முன்னால இன்னும் எடுத்துட்டு போயாச்சுனாக்கா கண்டிப்பா ஒரு நாளைக்கு நம்ம யாரு நம்ம போட்ட இந்த யூனிஃபார்ம் வந்து நம்ம ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுவோம். நம்ம ப்ரூவ் பண்ணலாம் நம்ம தான் பெஸ்ட், நம்ம நல்ல வேலை பண்ணிருக்கோம். நம்ம ஒன்லி நம்ம வீட்டுக்காக பண்ணல, நம்ம அப்பா அம்மாக்காக பண்ணல, நம்ம நாட்டுக்காக பண்ணிருக்கோம். அந்த நாட்டு வந்து இன்னைக்கு நம்ம கண்ட்ரி வந்து இங்க சேஃபா இன்னைக்கு பறக்குறாங்க சொல்லிச்சுன்னா நம்ம ஆர்மியோட வேல்யூ என்ன இருக்கு, நம்ம போட்ட யூனிஃபார்ம் பண்ணி அந்த வேல்யூ என்ன இருக்கு. ஸோ எல்லாரோட இந்த மைண்ட்ல சார் தேங்க்யூ எல்லாருக்குமே, அண்ட் தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஒகேஷன். And definitely I was always there, my support is there. Whenever you feel free, whenever you want, I am there. Just give a call, it will be done. So thank you so much. Again இன்னொரு வாட்டி சொல்றேன், மத்த ಹೇಳ್ತಾ ಇದೀನಿ, I am a KGFN and I am there for everybody. One of my best friend, I anytime I want to tell his name. In my dreams also I used to think Mr. Prakash. Definitely nobody can cross this Prakash. I would even I don't know, he has good relation with all the KGF senior dignitaries. In fact, I am not coming anytime, only occasionally, but he has he's known to very famous to everybody. Really we should appreciate this guy who is doing his work out of his way just because as a social service. Because of him today there are lot many parents who are happy sending their jawans to the army, navy, air force, whatever. They got selected, they are now enjoying the life. For that live example, there are 3 Agniveer Jawan who are standing here. They are proud saying that Sir Prakash is my coach and he has opened a new organization. So he has opened a new organization, the Future Warriors of KGF. Again KGF. Okay, and let me tell you frankly, இன்னைக்கு வரைக்கும் on average ஒரு 400 to 500 without in expectation 400 to 500 soldiers are produced to the Indian army. So this is a great achievement. So definitely I am telling you, nobody can even think about it. Living his own time, living his happy moments in with family and his kids, taking sparing own time and doing this thing. Please, everybody should come forward like this so that one day we can make a good and wonderful achievement for our entire family and city. Great Prakash, I will appreciate your this thing, and thank you so much once again for this wonderful opportunity.